he she பக்கத்துல ஒரு verb வரும்போது s போடணுமா இல்ல es போடணுமா அப்படிங்கிற கன்ஃபியூஷன் தீர்க்கிறதுக்காக தான் நம்ம இதை பார்த்துட்டு இருக்கோம். சோ எந்தெந்த வேர்புக்கெல்லாம் நம்ம es ஆட் பண்ணுவோம் அப்படின்னா எந்தெந்த வேர்ப் இந்த லெட்டர்ஸ்ல முடியுதோ அதுக்கெல்லாம் தான் நம்ம வந்து es ஆட் பண்ணுவோம். ஆல்ரெடி நம்ம 2 எக்ஸாம்பிள் பார்த்துட்டோம். இப்ப ch ல முடிஞ்சிச்சுன்னா அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான். சோ இப்போ டு வாட்ச் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கு, அதாவது பார்ப்பது அப்படின்னு அர்த்தம். அப்போ ஐ யூ தே வி இது பக்கத்துல வரும்போது நீங்க வாட்ச வந்து நீங்க அப்படியே போட்டுக்கலாம். சோ ஐ வாட்ச் டிவி, தே வாட்ச் டிவி, யூ வாட்ச் டிவி, வி வாட்ச் டிவி அப்படிதான் வரும். அதே இது he she it பக்கத்துல வரும்போது அது ch ல முடியறதுனால நம்ம es தான் நம்ம ஆட் பண்ணிக்கணும். சோ அவன் டிவி பார்க்கிறான் அப்படின்னா he பக்கத்துல இந்த வாட்ச் போட்டுட்டு நம்ம es ஆட் பண்றோம். ஏட போடுறோம் ஏன்னா அது ch ல முடிஞ்சிருக்கு. அப்ப he watches TV. இதே இது she அப்படின்னா she watches TV. ஏன்னா ch ல முடிஞ்சதுனால நம்ம es ஆட் பண்ணிக்கிறோம். சோ அவள் டிவி பார்க்கிறாள். அதே இது it அப்படின்னு வரும்போது it watches TV. அப்ப என்ன பண்றோம், அந்த டிவி பார்க்கிறது ch ல முடிஞ்சதுனால நம்ம es ஆட் பண்ணிக்கிறோம். இதே மாதிரி இன்னும் கொஞ்சம் எக்ஸாம்பிளோட நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.